நிசாம் மாணவர் இர்ஃபான் அவர்கள், அம்மார் அவர்கள் இறைமறை குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நமது வகுப்பு ஆரம்பமாகிறது. இந்த வகுப்பில் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்ற தலைப்பில் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய ஷேக் சையத் அலி ஃபைதி அவர்கள் இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றி முடித்துவிட்டு இங்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய தர்பியா வகுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பயிற்சி வகுப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மட்டுமே உண்மையான மார்க்கம். அப்படி ஏன் அதை உண்மையான மார்க்கம் என்று சொல்லுகிறோம் என்பதை பற்றிய சில சிந்தனைகளை, சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இஸ்லாம் என்பது இறைவனால் அருளப்பட்ட ஒரு மார்க்கமா, ஒரு வாழ்க்கை நெறி. நாம் எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைக்கு ஏற்ற செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு கொள்கைக்கு பேர் தான் இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தமோ, ஒரு ஐடியாலஜியோ அல்லது ஒரு இசமோ, ஒரு கொள்கையோ கிடையாது. அது இறைவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டம். அதுதான் இஸ்லாம் என்பது. அந்த இஸ்லாம் என்கின்ற அந்த வாழ்க்கை திட்டத்தை, வாழ்க்கை நெறியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம் என்று அறியப்படுகிறார்கள். இஸ்லாம் என்பது எப்போது தோன்றியது என்றால், மனிதன் இந்த உலகத்தில் எப்போது தோன்றினானோ அப்போது இஸ்லாம் தோன்றிவிட்டது. முதல் மனிதனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாம் என்று அறியப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவர்களுக்கு துணையாக, ஜோடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு அனுப்புகிறார். பூமிக்கு அனுப்புகிற பொழுதே அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து தான் அனுப்பி வைக்கிறார். பல பேரும் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது இறுதி இறை தூதராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அருளப்பட்ட மார்க்கம் என்று புரிந்து வைத்திருக்கிறார். இது தவறான புரிதலாகும். அப்போ அதற்கு முன்னால் இருந்த கொள்கைக்கு பேர் என்ன, அதற்கு முன்னால் இருந்த இஸ்லாமிய வழிபாட்டு முறைக்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்றாலும், அது அருளப்பட தொடங்கியது எப்போது என்றால், எப்போது இந்த உலகத்தில் முதல் மனிதனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தானோ அப்பொழுது இந்த இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியும் அவர்களோடு சேர்த்து அனுப்பிக்கப்படுகிறது. ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேரொளி கிடைக்கும். நேரொளி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவது இஸ்லாமைத்தான் சொல்கிறான். அந்த மாதிரி இஸ்லாமிய வாழ்க்கை நெறி என்னிடமிருந்து உங்களுக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு அதை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் அச்சமும் இருக்காது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிற பொழுதே இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து தான் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அந்த இஸ்லாமிய மார்க்கம் சில ஷரியத் சட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சட்டங்கள், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய
நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள், வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த சட்டங்களில் மாற்றங்கள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற பொழுது உள்ள சட்டம் அல்ல இப்போது இருக்கக்கூடிய சட்டம் என்பது. சட்டங்களில் மாற்றங்கள் இருக்கிறது. அதைத்தான் ஷரியத் என்று சொல்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஷரியத் சட்டத்தில் தான் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதே தவிர ஒவ்வொரு இறைத்தூருடைய காலகட்டத்திலும் அந்த ஷரியத் சட்டங்களில் பல மாறுதல்கள் இருந்திருக்கிறது. இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த மாற்றம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, அது நிறைவுபடுத்தப்பட்டது, அது கம்ப்ளீட் செய்யப்பட்டது, முழுமைப்படுத்தப்பட்டது. அந்த ஷரியத் சட்டத்தோடு தான் இப்போது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும் நாம் இப்போது பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்க சட்டம் எது என்று கேட்டால், இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி தான் ஷரியத் சட்டம் என்பது. இஸ்லாமிய ஷரியத் சட்டம் என்பது சட்டங்கள் தொடர்பான, அதெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கொள்கை, அது மாதிரி தண்டனை சட்டங்கள், சிவில் சட்டங்கள், இந்த மாதிரிப்பட்ட பண்டாட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது. அந்த இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பிக்கப்படுகிற பொழுது அவர்களோடு சேர்த்து அனுப்பிக்கப்பட்டது. அப்படியானால் இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய மார்க்கம், வாழ்க்கை நெறி இஸ்லாம். இஸ்லாம் தான் முதல் வாழ்க்கை நெறி. இந்த உலகத்தில் மனித சமுதாயத்திற்கென்று இறைவனால் அருளப்பட்ட வாழ்க்கை நெறி. இப்போ நாத்தியவாதிகள் இருக்கிறார்கள். நாத்தியவாதிகளை பொறுத்தவரையில் அவருடைய கருத்து என்பது வேறு விதமானது. அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார்கள். ஒன்றுமே இல்லாமல் இருந்தது என்றால் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று சொன்னால் பரிணாம வளர்ச்சி என்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, பிறகு நாகரிகம் வளர்ந்தது, மனுஷன் அவனுக்கென்று சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டான், மனிதன் அவனுக்கென்று சில சட்டத்திட்டங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் உருவாக்கி கொண்டான். அதுதான் பின்னாளில் மதங்களாக கொள்கைகளாக விரிவடைந்தது, அது பரிணமித்தது என்று பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுவார்கள். அந்த பரிணாம சித்தாந்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? முதலில் அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் ஏற்று வாழுகிறார்களோ அவரிடத்தில் சில தவறுகள் ஏற்படுகின்றன. அதை திருத்துவதற்காக இறைத்துவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பிக்கப்படுகிறார்கள். மீண்டும் தவறுகள் ஏற்படுகின்றன, அதை திருத்துவதற்காக மீண்டும் இறைத்துவர்கள் அனுப்பிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஆக இந்த இஸ்லாம் என்பது மட்டுமே உண்மையான மார்க்கம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், இஸ்லாம் என்பது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் கிடையாது, ஒரு ஐடியாலஜி கிடையாது. ஏன்னா மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட சித்தாந்தங்கள், ஐடியாலஜி, இதை பொறுத்தவரையில் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான் இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ்பைரி ஆகிடும், காலாவதி ஆகிடும். ஏன் காலாவதி ஆகிடும் அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. உதாரணமாக கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிறது. கம்யூனிஸ்ட் சிந்தனை லெனின் கொண்டு வந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிறது. அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை என்பது இப்போது நீர்த்து போய்விட்டது. எல்லோரும் சமம் என்கின்ற அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கு இல்லையா? முதலாளிகளும் கிடையாது, தொழிலாளிகளும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை என்பது இப்போது நீர்த்து போய்விட்டது. ஏன்னா அது அமல்படுத்த முடியாத ஒன்று. கம்யூனிஸ்டுகளே அதை அமல்படுத்துவதில்லை, கம்யூனிஸ்டுகளால் கூட அதை அமல்படுத்த முடியாது என்கின்ற அளவிற்கு அந்த கொள்கை சித்தாந்தம் தோற்று போய்விட்டது. அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் என்பது, கொள்கை என்பது அது காலத்தால் அழிந்துவிடக்கூடியது. ஆனால் இறைவனால் தரப்படக்கூடிய கொள்கை என்பது, வாழ்க்கை நெறி என்பது காலத்தால் அழியாதது, எல்லா காலத்திலும் இருந்து வரக்கூடியது. இஸ்லாம் என்பது மனிதன் இந்த உலகத்தில் தோன்றிய காலத்திலிருந்து இறுதி நாள் வரை அதுதான் இருக்கு. ஏனென்றால் இது இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏன் உண்மையான மார்க்கம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அது இறைவனால் தரப்பட்ட மார்க்கம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்விடத்தில்
இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது, வாழ்க்கை நெறி என்பது, சித்தாந்தம் என்பது, கொள்கை என்பது இஸ்லாம் மட்டும்தான் என்று குர்ஆன் தெளிவாக திட்டவட்டமாக சொல்கிறது. இதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு நிறுத்தவில்லை. மேலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாஸிரீன். இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை விட்டுவிட்டு இன்னொரு சித்தாந்தத்தை, இன்னொரு கொள்கையை ஒருவர் தேர்ந்தெடுத்து விரும்பி செல்வாரேயானால், அதை தன்னுடைய சித்தாந்தமாக, தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொள்வாரேயானால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவார். ஒருவர் இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை விட்டுவிட்டு ஒருத்தர் நாத்திகத்துக்கு போகிறான்னு, உதாரணத்துக்கு இஸ்லாமிய வாழ்க்கை நெறி எனக்கு பிடிக்கல, எனக்கு நாத்திக சிந்தனை தான் பிடித்திருக்கிறது அப்படின்னு போகிறார். ஒருத்தர் போகிறார், எனக்கு கம்யூனிஸ்ட் சிந்தனை தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லி போகிறார். இன்னொருத்தர் எனக்கு கிறிஸ்தவம் தான் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போகிறார். இன்னொருத்தர் எனக்கு இந்துத்துவ கொள்கை தான் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போகிறார். இந்த மாதிரி இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை விட்டுவிட்டு, இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை விட்டுவிட்டு ஒருவர் இன்னொரு சித்தாந்தத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்றி நடப்பாரேயானால் அது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சித்தாந்தமாக இருக்காது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ள மாட்டான் மட்டுமல்ல, அவர் மறுமை நாளில் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார். இஸ்லாம் என்கின்ற சித்தாந்தத்தை, கொள்கையை விட்டுவிட்டு இன்னொன்றை ஒருவர் தன்னுடைய கொள்கையாக சித்தாந்தமாக எடுத்துக்கொள்வாரேயானால் மறுமையில் அவர் தோற்று போய்விடுவார். மறுமையில் அவருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும், நஷ்டப்பட்டு போய்விடுவார், நரகத்திற்கு போய்விடுவார் என்று குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி மட்டும்தான் மனிதனை மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். மற்ற எல்லா விதமான வாழ்க்கை நெறிகளும், மற்ற எல்லா விதமான சித்தாந்தங்களும், மற்ற எல்லா விதமான ஐடியாலஜிகளும் மனிதனை நரகத்திற்குத்தான் கொண்டு செலுத்தும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு திட்டவட்டமாக தெளிவாக சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமை எல்லோரும் கண்டிப்பாக ஏற்றுதான் தீர வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயப்படுத்தவில்லை. யாரையும் நிர்பந்தப்படுத்துகிறதா? கட்டாயப்படுத்துகிறதா? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது பொய்யர்களால் புனைந்து சொல்லப்பட்ட கருத்து. இந்தியாவில் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து, அந்த சித்தாந்தம் இருக்கிறது, அது தவறான கருத்து, பொய்யர்களால் புனையப்பட்ட கருத்து. இஸ்லாமின் மீது அவதூறை சுமத்த வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்கள் மீது களங்கத்தை வாரி இறைக்க வேண்டும் என்பதற்காக அது திட்டமிட்டு செய்யப்பட்ட பிரச்சாரமே தவிர இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கமே கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை கேளுங்கள், சுகமான வாழ்க்கை கேளுங்கள். எதிரிகளோடு சண்டை போட வேண்டும், யுத்தம் நடத்த வேண்டும், நாட்டை பிடிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீர்கள். லா தத்தமன்னு லிகால் ஆதிவி, எதிரிகளோடு மோத வேண்டும், சண்டை போட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அறிவுரை. சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள், நிம்மதியை கேளுங்கள், அமைதியை கேளுங்கள். எதிரிகளோடு சண்டை போட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்று சஹாபா பெருமக்களுக்கு, தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் தான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை எதிரிகளை சந்திக்கக்கூடிய நிலைமை உருவானால், அது எந்த நாட்டில் எப்போ வேணாலும் வரலாம், எதிரிகளை சந்திக்கக்கூடிய, போர்க்களத்தில் சந்திக்கக்கூடிய நிலைமை உருவானால் நீங்கள் அந்த சமயத்தில் புறமுதுகு காட்டி ஓடிவிடக்கூடாது. நீங்களாட்டி யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. எதிரிகள் உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. அந்த சமயத்தில் அவர்களை எதிர்த்து நின்று சண்டை ஓட வேண்டும். ஏனென்றால் ஃபைனல் ஜன்னத்தை தஹத்த விராலி சுயூ, சொர்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய நிழலின் கீழ் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய நிழலின் கீழ் இருக்கிறது. அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. சொர்க்கம் என்பது வாழ்க்கையின் நிழலின் கீழ் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? எதிரிகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அந்த சமயத்தில் புறமுதுகு காட்டி ஓடாமல் பொறுமையாக இருந்து எதிரிடத்தில் சண்டை போடுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் ஜெயித்தாலும் சரி, தோற்றாலும் சரி, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா எந்த இடத்துல சொல்கிறாங்க? சந்திக்க வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால். அல்லாமல் நீங்களாக போய் சண்டை போடுங்கன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அதை தடுத்திருக்கிறாங்க. எதிரிகள்கிட்ட சண்டை போடுறதை தடுத்திருக்கிறாங்க. சண்டை போடுவதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள்.
அவர்களோடு மோத வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், சண்டை போட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். எந்த போர்களுமே ரசூலுல்லாஹ்வாக நடத்திய போர்கள் கிடையாது. எல்லாமே தன்னை, தன் சமூகத்தை, சமுதாய மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நடத்திய தற்காப்பு யுத்தங்கள். எல்லா யுத்தங்களும் அப்படி தான் நடத்தப்பட்டிருக்கிறது. புரியுதா? இதன் மூலமாக நான் என்ன தகவலை உங்களுக்கு சொல்ல வர்றேன், எந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்கின்ற அந்த கருத்து இருக்கிறது, அது தவறான கருத்து. ஏனென்றால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய புனித நூலாக பார்க்கப்படக்கூடிய, ஆதார நூலாக பார்க்கப்படக்கூடிய குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? லா இக்ராஹ ஃபித்தீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த மாட்டோம். இஸ்லாமை பிரச்சாரம் செய்வோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான கோட்பாடுகளை, அழகான சிந்தனைகளை, அழகான கருத்துக்களை நம்ம என்ன செய்யலாம்? பிரச்சாரம் செய்யலாம். இப்போ நம்ம நாட்டிலே அதற்கான சுதந்திரம் இருக்கிறது. அவரவர்கள் தங்களுடைய மதங்களை பிரச்சாரம் செய்வதற்கான மத சுதந்திரம் நம்முடைய நாட்டிலேயே, இந்தியாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டினுடைய பெருமைகள் ஒன்று என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் வேறு நாடுகளில் கிடையாது. ஆனால் நம்ம வாழக்கூடிய இந்திய நாட்டில் நினைக்கிங்கன்னா நம்ம ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அதனால தான் இப்போ பிரச்சாரம் செய்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ மைக்கை போட்டு, ஸ்பீக்கரை போட்டு பிரச்சாரம் செய்ய முடியும்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகான கருத்துக்களை நம்ம பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முடியுமா? மதமாற்றம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா கேட்டால் மதமாற்றத்துக்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. சில பேர் இதையும் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்றாங்க. முஸ்லிம்கள் மதமாற்றம் செய்வதே கிடையாது. முஸ்லிம்களுக்கு மதமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை, கோட்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆதார நூலாக இருக்கக்கூடிய குர்ஆன் என்ன சொல்கிறது? நிர்பந்தம் கிடையாது என்று சொல்கிறது. கட்டாயமாக யாரையும் மதமாற்றம் செய்யக்கூடாது என்று தடை செய்கிறது. லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்தில் யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. கத்த பையன ருஷ்து மினல் கய். ஏன் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னா, நல்லது எது, கெட்டது எது என்பதை எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிட்டான். எது நெருப்பில் கையை வச்சா சுடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்படி தெளிவாக தெரிஞ்சதுக்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கத்தினை கண்டிப்பாக ஏற்று தான் தெரிஞ்சு கட்டாயப்படுத்த வேண்டிய என்ன தேவை இருக்குது? அதனால் கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சரியா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட மார்க்கம்? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, செயல் திட்டங்களை மக்களாக புரிந்து கொண்டு அவர்களாகவே கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான சிறப்பம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அதிகப்படியானவர்களும் ஏற்று வரக்கூடிய, கூட்டம் கூட்டமாக ஏற்று வரக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது. முதல் இடத்தில் இருக்காது இஸ்லாமிய மார்க்கங்கள். உலகத்தில் தினந்தோறும் மக்கள் நினைக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிக்கொண்டே ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. பல காரணங்களால் குர்ஆனை படிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை பார்க்கிறார்கள், அல்லது இஸ்லாமிய நாடுகளுக்கு சென்று அங்கு நடத்தப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜி போன்ற வழிபாட்டு முறைகளை பார்க்கிறார்கள், மக்களுடைய ஒற்றுமையை பார்க்கிறார்கள், ஒருமித்த கோஷத்தை, இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் அடிபணிந்து நிற்பதை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு கவரப்பட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர யாரும் யாரை எண்ணிக்கையில் கட்டாயப்படுத்த. அவை இஸ்லாமிய கொள்கை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அதை படித்து பார்த்தால் அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய வகையில் அதனுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் அமைந்திருக்கிறது. சரியா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது அல்லாஹ் தந்த கொள்கை, அல்லாஹ் தந்த மார்க்கம் அப்படின்றோம். இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் இதை நியாமத்தில் சொல்கிறான். அத்துவம்து அலைக்கும் நியாமத்து, என்னுடைய அருள்குடையை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்றான். அருள்குடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவது குர்ஆனை தான் சொல்கிறார், இஸ்லாமை தான் சொல்கிறார். இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய அருள்குடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் இருக்கு இல்லையா, அது பெரிய அருள்குடை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிறது முதல் காரணம். அதாவது இஸ்லாம் ஏன் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறதான கேள்வி. அதுக்கு முதல் காரணம் என்னது? முதல் பதில் என்னது? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் தந்த மார்க்கம், அல்லாஹ் தந்த சிந்தனை, அல்லாஹ் தந்த சித்தாந்தம். வேறு யாருடைய, எந்த தனிப்பட்ட நபருடைய அல்லது தனிப்பட்ட இயக்கத்தினுடைய கொள்கையோ கோட்பாடுகளோ கிடையாது. சரியா? இரண்டாவதாக, இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இஸ்லாமை நம்ம ஏன் பிரச்சாரம் செய்கிறோம்?
இஸ்லாமை பிரச்சாரம் செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன, காரணம் என்ன என்றால், நான் எதற்காக இந்த இஸ்லாமை பிரச்சாரம் செய்வதால் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது? எனக்கு எதாவது கிடைக்குதா? கிரேடு கிடைக்குதா? எனக்கு எதாவது ப்ரொமோஷன் கிடைக்குதா? எனக்கு எதாவது காசு பணம் கிடைக்குதா? இல்லை. இப்போ இங்கே உட்காந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னை போன்ற பல பேர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏதாவது காசு வாங்குறாங்களா? இந்த பிரச்சாரத்திற்காக காசு தருகிறார்களா அல்லது வாங்கப்படுகிறதா? அல்லது வேறாவது பதவி உயர்வு கிடைக்கிறதா? உலகத்தில் ஏதாவது அந்தஸ்துகள் செல்வாக்குகள் இதன் மூலமாக பெருகி விடுகிறதா? அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம ஏன் இஸ்லாமை பற்றி, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை பற்றி பிரச்சாரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் மறுமையில் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால். இன்றைக்கு மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பல பேர் இருக்கிறார். மத அரசியல் செய்யக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். மதத்தை வைத்து சுயலாபம் அடையக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். மதத்தை வைத்து உண்டியலை நிரப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். மதத்தை வைத்து ஆதாயம் அடைகிறார்கள். மதத்தின் பெயரால் எல்லா விதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடத்தப்படுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட அக்கிரமத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இடம் கிடையாது. இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே காரணம் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, காசு பணம் சம்பாதிக்கணும், பதவியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அரசியலில் வந்து கொடி கட்டி பறக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் அந்த நோக்கமாக இருக்கக்கூடாது. மண்ணை பிடிக்கணும், ஆட்சி கட்டிலை பிடிக்க வேண்டும், ஆட்சி கட்டில் ஏறி அமர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், அதில் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்பது போன்ற அற்பமான நோக்கங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை எதற்காக பிரச்சாரம் செய்யணும் என்று சொன்னால், மறுமையில் நாம் எல்லோரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் பிரச்சாரம் செய்யும். நான் பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் உலக ஆதாயம் கிடையாது, மறுமை ஆதாயம். அதனாலும் இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கமாக, உண்மையான மார்க்கமாக இருக்கிறது. வேறு எல்லா மற்ற சித்தாந்தங்களை பார்க்கிறோம், மற்ற ஐடியாலஜிகளை பார்க்கிறோம், மற்ற மதங்களை பார்க்கிறோம். அந்த மதங்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்ற மதங்களை வைத்து மனிதர்களை சுரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம எந்த குறிப்பிட்ட மதத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, பிழைப்பு நடத்தக்கூடாது. அதனால தான் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளேயே சில பேர் இஸ்லாமின் பெயரால் சில தவறான நடவடிக்கைகள் செய்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இந்த தர்காவுக்கு போகிறது, இந்த உண்டியலை வச்சு வசூல் பண்ணுறது, ஏன்னா இந்த ஹத்தம் பாத்தியா ஓடுறது, அதன் மூலமாக என்ன செய்கிறது, சம்பாதிக்கிறது, வயிற்று நிரப்புறது, இதையெல்லாம் நம்ம ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம்? ஏன்னா அதெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கத்தோட நோக்கம் அது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தோட நோக்கம் வயிறு வளர்ப்பதல்ல, காசு சேர்ப்பதல்ல, அரசியல் பண்ணுவதல்ல, அதெல்லாம் கிடையாது. அதனால தான் அதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்யணும். இஸ்லாம் என்பதனுடைய உண்மையான நோக்கம் மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த மிகப்பெரிய இலக்கை இஸ்லாமிய மார்க்கம் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அது உண்மையான மார்க்கமாக இருக்கிறது. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஏன் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம், ஒரு கொள்கை கோட்பாடு, இது வேறு எந்த மதத்திலும் இந்த கோட்பாடு கிடையாது. வேறு எந்த மதத்தில், நம்மை சுற்றி பல மதங்கள் இருக்குதா இல்லையா? வேறு எந்த மதத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கோட்பாடு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த கோட்பாடு இருக்கிறது. அது என்ன கோட்பாடு? அதுதான் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவம். அல்லாஹ் ஒருவனே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக ஆக்கக்கூடாது, அவனுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களாக வர முடியாது. எந்த மனித புனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நிகரான இடத்தில் வர முடியாது. அல்லாஹ் தனித்தவன் என்று அந்த அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த ஏகத்துவ சிந்தனை இருக்கு இல்லையா, ஏகத்துவ கோட்பாடு, அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த மதமோ வேறு எந்த சித்தாந்தமோ ஏகத்துவ கொள்கையை பற்றி பேசவில்லை. இந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற மார்க்கமாக இருக்கிறது. அது தனித்து விளங்குகிறது. உண்மையான மார்க்கம் தான் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது.
அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஏகத்துவ சிந்தனையை போதிக்கிறது. வேறு எதுவும் ஏகத்துவ சிந்தனை போதிக்கல. ஏன் ஏகத்துவ சிந்தனை போதிக்கல அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளை பொறுத்தவரையில் மனிதர்கள் அந்த கொள்கைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் தரப்பட்ட மார்க்கம். அதனால் அது ஏகத்துவத்தை பேசுகிறது. இறைவன் ஒருவன்தான், அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான், அவன்தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆளக்கூடிய ஆற்றல், அழிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற நம்பிக்கை என்ற கோட்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்று இணையாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிற சித்தாந்தம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்குது. இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று உள்ள தனி சிறப்பு. அதனாலும் இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற எங்கேயுமே அப்படி கிடையாது. அதாவது இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனால் மட்டும்தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அவனுக்கு கூட்டே கிடையாது, அதில் பங்கு யாருமே கிடையாது, யாரும் பங்கு போட முடியாது. அதில் அல்லாஹ் குரானில் கேட்குறான், அது அறிவுக்கே ஒத்து வராது அப்படிங்கிறதுனால அல்லாஹ் குரானில் கேட்குறான், லவ்கான ஃபீஹிம் ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் ஃபஸதத்தா. அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு கடவுளர்களும் இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கிறார்கள் என்பது உண்மையானால், வானம் பூமியினுடைய இயக்கம் சீரில்லாமல் போய்விடும், நின்று போய்விடும், இயக்கமே நின்று போய்விடும் அப்படின்றான். அல்லாஹ் மட்டும்தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால தான், அந்த ஒருவனுடைய இயக்கத்தின் கீழ் இருக்கிற காரணத்தினால தான் வானம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாம் சீராக போய் கொண்டிருக்கிறது. எல்லா கோள்களும் அதனுடைய வட்டப்பாதைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் சீராக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்னாலே ஒருவன் மட்டும்தான் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால். ஒரு வண்டியை 2 டிரைவர் இயக்க முடியுமாங்க? ஒரு வண்டியை 2 டிரைவர் இயக்க முடியுமா? இயக்க முடியாது. இயக்கிற என்னத்துக்காகும்? அது ஒருத்தரை மட்டும்தான் இயக்க முடியும். இது யதார்த்தம், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அது ஒரு நிறுவனத்திற்கு ஒருவர் தான் தலைவராக இருக்க முடியும், 2 பேர் தலைவராக இருக்க முடியாது. சாதாரணமாக நம்ம நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு மஸ்ஜிதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த நிறுவனத்திற்கு எத்தனை தலைவர் இருப்பாங்க? ஒரு தலைவனா அல்லது 2 தலைவனா? 2 தலைவனாக இருந்தால் அந்த நிறுவனம் செயல்படுமா? அந்த நிறுவனம் செயல்படாது. ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு தலைவர் இன்னொரு கருத்தை சொல்லுவார். 2 பேருக்கும் சமமான அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் 2 கருத்தின் அடிப்படையிலும் அந்த நிறுவனத்தை நடத்த முடியாது. அல்லது ஏதாவது ஒரு தலைவருடைய கருத்தை மட்டும்தான் ஏற்று நடத்துகிறாங்க, இன்னொரு தலைவருடைய கருத்து அடி வாங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம், தோத்து போயிடுச்சுன்னு அர்த்தம், அவர் தலைவராக இருக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்போ அல்லாஹ் ஒருத்தன் தான், ஒருவன் மட்டும். இது வந்து அறிவை ஏற்றுக்கொண்ட உண்மை. அறிவை ஏற்றுக்கொண்ட, அறிவு ஒத்துக்கொண்ட உண்மை. அதாவது எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது, எல்லாருடைய உள்ளத்திலும். அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் கூட இறைவன் ஒருவன் தான் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த சிந்தனை என்பது, ஏகத்துவ சிந்தனை என்பது இயல்பாக எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்ல வர்றாங்க. உதாரணமாக, நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சாதாரணமாக வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கோஷத்தை இன்றைக்கு பல பேர் சொல்கிறாங்களா இல்லையா? சில குறிப்பிட்ட கட்சிகள் தன்னுடைய கோஷமாக வைத்திருக்கிறது. சில குறிப்பிட்ட கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட கட்சிகள் கூட, குறிப்பாக திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் கூட அதை தங்களுடைய கொள்கை கோஷமாக வைத்திருக்கிறார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு. அப்போ வந்து இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எழுதியிருக்கு, அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தை இயற்கை மார்க்கம் அப்படின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை இயற்கை மார்க்கம், ஃபித்ரத்துல்லாஹ். அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பல பேர்களை வைத்திருக்கிறான். அந்த பேர்களில் ஒன்று என்ன சொன்னால் ஃபித்ரத்துல்லாஹ். ஃபித்ரத்துல்லாஹ் தான் அல்லாஹ்வின் இயல்பான மார்க்கம். ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது, ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அதனுடைய சிந்தனையில் இயல்பாகவே இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற உணர்வோடு தான் அது பிறக்கிறது. பிறக்கும் பொழுது அதுக்கு யாரும் சொல்லித் தர்றதில்லை. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதையோ, இறைவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறதையோ பிறக்கும்போது எந்த குழந்தைக்கும் யாரும் சொல்லித் தருவது கிடையாது. அது இயல்பாகவே அதனுடைய சிந்தனைகள் இறைவனால் ஊட்டப்பட்டிருக்கிறது. இறைவனால் ஊட்டப்பட்ட நிலையில் தான் அது பிறந்து வருகிறது. அதே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு மௌலிதின் யூலது அல் ஃபித்ரா.
பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய இயற்கை மார்க்கத்தின் அடிப்படையிலே பிறக்கின்றன. அது காஃபிர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சொல்லலாம். முஸ்லிம்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமல்ல, காஃபிர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் கூட இறைவன் ஒருவன் தான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன்தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கான் அப்படிங்கிற ஏகத்துவ சிந்தனையோடு தான் பிறக்கிறது. இறை மறுப்பாளனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் கூட பிறகு இந்த சிந்தனை தடுமாற்றம் எப்போது ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த வளர்ப்பு முறையின் மூலமாக மாறுகிறது. அந்த பேரண்ட்ஸ், அந்த சமூகம், அந்த குழந்தை எங்கே வளர்கிறதோ, எந்த சூழலில் வளர்கிறதோ அந்த சூழல், அந்த சமுதாய சூழல், அந்த பெற்றோருடைய வளர்ப்பு அந்த குழந்தையுடைய சிந்தனையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பிறகு அது தடமாறி சென்று விடுகிறது. அதை அப்படியே விட்டுவிட்டால் அது எந்த சிந்தனையோடு தான் வளருவது? ஏகத்துவ சிந்தனையோடு தான் வளரும். இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மனப்பான்மையோடு தான் வளரும். இன்னும் சொல்ல போனால் நாத்திகவாதிகள் இருக்கிறாங்க. நாத்திகவாதிகளுடைய சிந்தனையில் கூட இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. ஆனால் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன் வெளிப்படுத்த மாட்டாங்க? ஏன்னா அவர்களுடைய கட்சி வளர்க்குறதுக்கு அதான் பேஸ்மெண்ட்டாக இருக்குது, அதான் அடிப்படையாக இருக்குது. அவர்களுடைய கழகத்தை வளர்ப்பதற்கு, அவர்களுடைய அமைப்பை வளர்ப்பதற்கு அதைத்தான் அவர்கள் ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறார்கள். அதனால் அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த திராவிட கட்சியில் ஒருத்தர் இருந்தார். திராவிட கட்சியில் ரொம்ப தீவிர பிரச்சாரம் செய்துட்டு இருந்தார். பெரியார் தாசன் அப்படின்னு ஒருத்தர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அப்துல்லா அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டார். அப்துல்லா பெரியார் தாசன், அவருடைய பேர் பெரியார் தாசன். பெரிய ப்ரொஃபஸர் அவர், உளவியல் பேராசிரியர். அவர் எல்லா நாடுகளுக்கும் போனார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உம்ராவுக்கு போனார், எல்லா நாடுகளுக்கும் பயணம் போனார், அங்கெல்லாம் போய் பிரச்சாரங்கள் பண்ணார். இஸ்லாமுடைய அழகிய கோட்பாடுகளை பற்றி பிரச்சாரம் செய்தார். அவர் சொல்கிறாரு, அவருடைய உரையில் சொல்கிறார், நான் ஏன் இஸ்லாமை ஏற்றேன்? இஸ்லாமை ஏற்பதற்கான காரணம் என்ன? நான் ஒரு நாத்திகவாதி, இறைவனே இல்லை அப்படின்ட்டு இறைவனை மறுத்துரைக்கக்கூடிய ஒரு நாத்திகவாதி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஏன் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் எப்படி சிந்திச்சேன் தெரியுமா? இப்போ நம்ம குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் மட்டும் நமக்கு மரணம் வந்துட்டால் மண்ணை அடக்கம் பண்ணிடுவாங்க. அதோட மண்ணாக நம்ம போயிடுவோம். அப்படிங்கிறது எல்லாரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. அவருடைய மண்டையில் எப்படி அந்த சிந்தனை வந்திருக்கிறது அப்படின்னு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். நாம் இறந்ததற்கு பிறகு முஸ்லிம்கள்லாம் மறுமை உண்டு என்று சொல்கிறார்களே, ஒருவேளை மறுமை இருந்து விட்டால் என்ன செய்வது? மறுமை என்று ஒன்று இருந்து விட்டால் என்ன செய்வது? அதுக்கு அதை எதிர்கொள்றதுக்கு நம்மள்ட்ட ஒரு தயாரிப்பும் இல்லையே. மறுமை இல்லைன்னு ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு வேளை மறுமை இருந்து விட்டால், இறந்ததற்கு பிறகு மறுமை என்று ஒன்று இருந்து விட்டால் அதை சந்திப்பதற்கு, அந்த மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கு என்னிடத்தில் எந்த தயாரிப்பும் இல்லையே. இதுதான் என்னை சிந்திக்க தூண்டியது. முஸ்லிம்கள் மறுமையை நம்புகிறார்கள். அதனால் மறுமை ஒன்று இருந்து விட்டால், இறந்ததற்கு பிறகு மறுமை என்று ஒன்று இருந்து விட்டால் என்ன செய்வது, அதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற அந்த சிந்தனை தான், அந்த கேள்விதான் இஸ்லாமை ஏற்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்றார். அவர் பேசிக்கலாக நாத்திகவாதியாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய சிந்தனைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்திருக்கிறார். இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை சிந்தனை உண்மையானது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருடைய சிந்தனைக்குள்ளே இருந்திருக்கிறது. அப்படிங்கிறதுக்காண்டி சொல்ல வரேனா, இந்த மாதிரி பல பேர் இருக்கிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, இறைவனையே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட, அல்லது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கான் அப்படிங்கிற சிந்தனை உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் என்பதற்குரிய காரணங்களில் முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், எந்த மதங்களிலும், எந்த சித்தாந்தங்களிலும், எந்த கோட்பாடுகளிலும் இல்லாத ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. என்ன கோட்பாடு? ஏகத்துவ கோட்பாடு. இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஏகத்துவ கோட்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயுமே அந்த கோட்பாடு கிடையாது. இதை எல்லா அறிவாளிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாருக்கெல்லாம் சராசரி அறிவை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று. அடுத்ததாக, இஸ்லாமிய மார்க்கம் ஏன் உண்மையான மார்க்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா, அடிப்படை கொள்கை கோட்பாடுகள்,
இது அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை கோட்பாடுகள். அறிவு நிராகரிக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே இஸ்லாம் சொல்கிறது இல்லை. இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை அறிவும் ஒத்துக்கொள்கிறது. இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இறைவன் ஒருவன் தான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், எதுவும் தானாக உருவாகிவிடவில்லை, எல்லாமே இறைவனுடைய திட்டமிட்ட ஏற்பாடு என்று இஸ்லாம் சொல்கிறது. இதைத்தான் அறிவும் சொல்கிறது. லாஜிக் அதைத்தான் இப்போ உதாரணமாட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது தானாக உருவாகிவிடுமா? அப்படி லாஜிக் சொல்கிறதா? அப்படி அறிவு சொல்கிறதா? லாஜிக் என்ன சொல்கிறது? எந்த ஒன்றாக இருந்தாலும் அது உருவாகிறதுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கும் என்று தான் லாஜிக் சொல்கிறது. அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை சித்தாந்தங்களும் கொள்கை கோட்பாடுகளும் லாஜிக்கை அடிப்படையாக கொண்டது. என்பதனுடைய பொருள் என்று சொன்னால் அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அறிவு ஒத்துக்கொள்ளாத எந்த சித்தாந்தங்களையும் இஸ்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. உதாரணமாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஒரு நிறுவனத்துக்கு ஒருத்தர் தான் தலைவராக இருக்க முடியும், ஒரு வாகனத்துக்கு ஒருத்தர் தான் டிரைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அறிவு சொல்லுது. ஒரு விமானத்தை ஒருவர் தான் இயக்க முடியும், ஒருத்தர் தான் பைலட், இன்னொருத்தர் கோ பைலட். 2 பேரும் பைலட்டு கிடையாது, 2 பேரா பைலட்டு, 2 பேரா ஒரே நேரத்தில் இயக்குறாங்க. ஒருத்தர் தான் இயக்குவார், இன்னொருத்தர் எழுதுவார், கோ பைலட். அவர் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அவ்வளோதான். ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் தான் கண்டக்டர், இன்னொருத்தர் டிரைவர். ஒருத்தர் தான் டிரைவர், இன்னொருத்தர் கண்டக்டர். 2 ஸ்டீரிங்கும் கொடுத்து நீ அங்கே ஓட்டுனா இங்கே ஓட்டுனா எங்கே போகிறது? அப்படிதானே? அது சாத்தியமே இல்லை. அப்போ அறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஏகத்துவ சிந்தனை என்பது அறிவு ஏற்றுக்கொண்ட சிந்தனையாது. அதே போல் இந்த உலகம் தானாக உருவாகிவிடவில்லை. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உதாரணமாக சூரியன் தினந்தோறும் உதித்து மறைகிறது, அதே போல் தினந்தோறும் சந்திரன் உதித்து மறைகிறது. இது எல்லாம் தானாக நிகழக்கூடியது அல்ல. இதற்கு பின்னாலே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இதெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது அறிவு சொல்கிறது. ஏன் ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னா என்ன புரிய முடியுது? அங்கே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. என்ன உண்மை சொல்கிறது? பெரிய பேருண்மை. எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடைபெறுகிறது. எல்லாவற்றுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு லாஜிக் இருக்கிறது. லாஜிக் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது அறிவு சொல்லக்கூடிய. அந்த மாதிரி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்னது? இது எல்லாமே லாஜிக், அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இப்போ கிறிஸ்தவத்தில் பேசுகிறாங்க. கிறிஸ்தவத்தில் அங்கே ஏகத்துவம் இருக்க, ஏகத்துவம் கிடையாது. அங்கே பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 பேரை சேர்த்து கடவுள்னு சொல்கிறாங்க. 3 பேரை சேர்த்து கடவுள். திரித்துவ கொள்கை, ட்ரினிட்டி என்று சொல்கிறாங்க. திரித்துவம். அப்போ என்னப்பா நீங்கள் மர்மையை நம்புறீங்க, மர்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள்லாம் ஏகத்துவாதிகள் இல்லையா? 3 பேரும் கடவுள்னு சொன்னால் அப்போ இறைவனுக்கு இணை வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 3 ஒன்று தான் அப்படின்றாங்க. 3 ஒன்று. அதுக்கு பிறகு திரியேகத்துவம். அதான் திரித்துவம்னு சொன்னால் 3 பேர் இருக்கிறாங்க நம்பிக்கை, திரித்துவம். திரியேகத்துவம் சொன்னால் என்னது? 3 பேரும் ஒன்று தான் அப்படின்ற. 3 பேரும் ஒன்று எப்படி ஆக முடியும்? 3 பேரும் ஒன்றா எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது இல்லையா? உதாரணம் இந்த செல்ஃபோன் இருக்குது, இந்த டேபிள் இருக்கிறது, இந்த சாவி இருக்கிறது, இந்த 3 ஒன்றும் சொல்ல முடியுமா? இது வெவ்வேறு. செல்ஃபோனுடைய குணம் தன்மை வேறு, டேபிளுடைய தன்மை என்பது வேறு, சாவி இருக்கிற அதனுடைய தன்மை குணம் என்பது வேறு. 3 ஒன்று சொல்ல முடியுமா? அதை லாஜிக் ஏற்றுக்கொள்கிறதா? அப்போ லாஜிக் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தை, ஒரு சித்தாந்தத்தை ஒரு மதம் வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்பது லாஜிக், அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தம். அப்படிங்கிறதுனாலையும் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கமாக இருக்காது. என்ன நேரம்? அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கம் ஏன் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு கடைசியாக ஒரு காரணம் சொல்கிறேன். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இஸ்லாம் நிறைய சட்டங்களை பற்றி பேசுகிறது. சிவில், கிரிமினல் என்று 2 வகையான சட்டங்களை பற்றி பேசுகிறது. சிவில்னால் திருமணம், விவாகரத்து, அது சம்பந்தமான சட்டங்கள். அதே போல் கிரிமினல் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி திருட்டு, கொலை பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட கிரிமினல் குற்றங்கள் தொடர்பான சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் மனிதனுடைய நன்மைகளுக்காக ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள், இறைவனால் ஏற்கப்பட்ட சட்டங்கள். மனிதனுடைய நன்மைக்காக முழுக்க அதில் நன்மை யார் அடையிறான்னு கேட்டிங்கன்னா மனித சமுதாயம் தான் அடைகிறது. உதாரணமாட்டு
ஒருவன் திருடினால் அவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கி கையை வெட்டாதனுடைய காரணத்தினால தான் இன்றைக்கி திருடர்கள் அதிகரித்து விட்டார்கள். கொள்ளை சம்பவங்கள் திறந்து நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்டில் ஒரு பொம்பளை நடந்து போக முடியல, செயினை திட்டு ஓடிடுறான். இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையிலும் கிராமங்கள் முதற்கொண்டு பெருநகரங்கள் வரை இந்த கொள்ளை சம்பவம் நடைபெறுகிறதா இல்லையா? அது மாதிரி கொலை குற்றங்கள் தினந்தோறும் அன்றாட நிகழ்வாகிவிட்டது. நகத்தை வெட்டி போடுற மாதிரி நினைக்கிறேன், கழுத்தை வெட்டி போட்டுடுறேன், நகத்தை வெட்டி போட்டுற மாதிரி. ஏன் காரணம் என்ன? தண்டனைகள் இல்லை, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு தப்பித்து வெளியே வந்து விடுகிறார்கள். தைரியம் வந்துடுச்சு. நம்ம எவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்தாலும் இந்த சட்டத்தால் நம்மை தண்டிக்க முடியாது, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு வெளியே வந்து விடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்ட காரணத்தினால என்ன செய்யறேன்னா குற்றங்கள் பெருகி கொண்டே வருகிறது. ஒரு பக்கத்தில் நாகரிகம் வளர்ந்து கொண்டே இருக்குது, இன்னொரு பக்கத்தில் இது போன்ற அநாகரிகங்களும் அதற்கு போட்டியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வந்திருக்கா இல்லையா? இந்த பாருங்க, முன்னால் அகோரிகள் அப்படின்றாங்கல்ல, ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், பொம்பளை அகோரி வந்தாச்சு, பொம்பளை அகோரி வந்தாச்சு, ட்ரெஸ்ஸு போடாமல். வளர்ச்சியை பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்ட்டு. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் நிர்வாணமாக பொதுவெளியில் நடந்து செல்வது என்பது என்னது? அது குற்றத்துக்குரிய செயல், அது நியூசன்ஸ், அது குற்றத்துக்குரிய செயல், அது தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? நிர்வாணமாக நடக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வை வந்திருக்குதா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சட்டங்கள் மதிக்கப்படுவதில்லை. சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அது மனித சட்டங்கள், அது எக்ஸ்பைரி ஆகிடுது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா? அது திருமணம் தொடர்பான சட்டமாக இருந்தாலும் சரி தான், விவாகரத்து, ஒவ்வொரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு மணிக்கணக்கில் பேசலாம். அதுக்குள்ள டைம் கிடையாது. ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத மணிக்கணக்கில் பேச முடியும். அந்த அளவிற்கு அற்புதமான சட்டங்களை கொண்டிருக்கிறது இஸ்லாம் மார்க்கம். சட்டங்களுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித சமுதாயம் நன்மை அடைய வேண்டும். கொலைக்கு கொலை, ஒருத்தர் கொலை பண்ணுறான்னா பகரத்துக்கு அவனை தீர்த்தரணும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தீர்ப்பு செய்து நீதிமன்றத்தின் மூலமாக சட்டத்தின் மூலம் நிறுத்தப்பட்டு அவனுக்கு பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். அவன் அதற்கு பாரமாக கொலை செய்யப்பட வேண்டும். அப்படிங்கிற இந்த சட்டம் அவனுக்கு வராத வரைக்கும் கொலை குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. திருட்டு சம்பவம் திருட்டு அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது அவனுக்கு வராத வரைக்கும் அந்த திருட்டு சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். திருடினோடனே திரும்ப திரும்ப திருடினானா இல்லையா? கொள்ளை சம்பவத்தில் ஏற்கனவே ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறைத்தன்மையை அனுபவிச்சுட்டு தான் திரும்ப எனக்கு அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறான். ஏன்? கை இருக்குது, கை எடுத்துட்டா திரும்ப திருடுவானா? கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவானா? அது மாதிரி வட்டி, லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அன்றாடம் நடந்துகிட்டே இருக்குது. அரசாங்க அலுவலகத்தில் எல்லா அலுவலகங்களிலும் திறந்தோறும் அன்றாட குற்றங்கள் அரங்கேறி கொண்டே இருக்குது. லஞ்சம் அப்படிங்கிறது, வட்டி தொழில் திறந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. ஆக இஸ்லாம் இயற்றிக்கக்கூடிய சட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பை உணர்த்துகிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே உண்மையான மார்க்கம் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை ஷேഖுகள் வகித்தார்கள். உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதர் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே அந்த மனிதர் சொர்க்கம் செல்ல முடியும். வேறு எந்த மதமாக இருந்தாலும் சரி சொர்க்கம் செல்ல முடியாது என்ற தௌஹீதை உடையவர்கள், இந்த ஏகத்துவத்தை நம்பி வாழக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னால், இஸ்லாம் மட்டுமே உண்மையான மார்க்கம் என்று சொல்லும் போது வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டு இஸ்லாம் சொல்லவில்லை. ஏன்னா அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், இல்லை எங்களுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லக்கூடும் இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே உண்மையான மார்க்கம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு சில எவிடன்ஸ்களை, சில ஆதாரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்வைக்க வேண்டும். அப்போது அந்த பேச்சு ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பேச்சாக, பிறரால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு பேச்சாக ஆக முடியும். அந்த ஆதாரங்களை திருமறை குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? முன்வைக்கிறது. அதை நாம் புரிந்து
மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இரட்சகனை வணங்கிக் கொள்ளுங்கள். அந்த இரட்சகன் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் எந்த தன்மை கொண்டவனாக இருக்க வேண்டும்? எந்த சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எப்படி இறைவன் இருக்க வேண்டும்? அல்லதி ஹலகக்கும், இறைவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் உங்களை படைத்திருக்க வேண்டும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல், அதற்கு முன்னால் வானம், பூமி, சந்திரன், சூரியன், தண்ணீர், நட்சத்திரம், கோளங்கள், இத்துணை எல்லா விஷயங்களையும் படைத்தவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும் என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை திருமறை குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. இந்த ஒரு சித்தாந்தத்தை வேறு எந்த கொள்கை, எந்த மார்க்கம், எந்த மதம் முன்வைக்கிறது? ஒருவர் ஒரு இறை தூதரை வணங்குகிறார் என்றால் அந்த இறை தூதர் வானத்தை படைத்தாரா என்று கேட்டால் படைத்தாரா? இல்லை. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜீசஸை வணங்குகிறார்கள். அப்ப ஜீசஸ் வானத்தை படைத்தாரா என்று ஒரு மறு கேள்வியை கேட்டால் இல்லை என்றுதான் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஜீசஸுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிலர்கள் வணங்குவார்கள், தாயை வணங்குவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காற்றை படைத்தார்களா என்று கேட்டால் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சந்திரனை படைத்தார்களா என்று கேட்டால் இல்லை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது? இறைவன் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அவன் அனைத்தையும் படைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுபூர்வமான இந்த கொள்கையை இஸ்லாம் என்ன செய்கிறது, முன்வைக்கிறது. அது ஒன்றாவது விஷயம். இரண்டாவது பாருங்க, அதே வசனத்தில் யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன் அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன், பூமியை அவன் படைத்திருக்க வேண்டும், வானத்தை படைத்திருக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை படைத்தார்களா? இல்லை. அதனால முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வணங்காதீர்கள் இஸ்லாம் சொல்கிறது. அப்ப யார் யாரெல்லாம் பூமியை படைக்கும் ஆற்றல் இல்லையோ அவர்களை என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. அதுதான் இந்த வசனம். வஸ்ஸமாஅ பினாஅன், வானத்தை முகடாக படைத்தவன் தான் இறைவன். வானத்தை முகடாக படைத்தவன். அவன் அல்லாத வேறு ஒருவன் இறைவனாக இருக்க முடியாது. உலகத்தில் யார் யாரையெல்லாம் கடவுள் என்று வணங்குகின்றார்களோ அவர்களை அழைத்து நீங்கள் வானத்தை படைத்தீர்களா என்று கேட்டு பாருங்கள். இல்லை. அப்போ இறைவன் என்று வணங்க வேண்டும் என்றால் இஸ்லாம் அதற்கு கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன், வரைவிலக்கணம், அவன் வானத்தை படைத்திருக்க வேண்டும், சந்திரனை படைக்க வேண்டும், சூரியனை படைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கடவுள்களை எல்லாம் அழைத்து இப்போது எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும், நடக்குமா? ஆனா கடவுள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் வானத்திலிருந்து மழையை இறக்கும் ஆற்றல் ஒருவருக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு முறையில் இருந்தால் மட்டும்தான் அவன் கடவுளாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதால் தான் இஸ்லாம் மட்டுமே உண்மையான மார்க்கம். அதே மாதிரி கடவுளுக்கு இஸ்லாம் வழங்குகின்ற இன்னொரு வரைவிலக்கணம் என்னவென்றால் there is no beginning, there is no end. முடிவு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அவன் தான் இறைவனாக இருக்க முடியும். முடிவு இல்லை, ஆரம்பமும் இல்லை. இந்த கோட்பாட்டை உலகத்தில் ஒரு இறைவனுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஏன்னா இந்த பிற மதத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு டேட் இருக்கும், தேதி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இறந்த தேதியும் இருக்கும், இறந்த தேதியும் இருக்கும், பிறந்த தேதியும் இருக்கும். அப்ப அந்த மனிதன் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருந்தது யார்?
போது யாருக்கும் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஆழமான அறிவுபூர்வமான லாஜிக்கான மிக உயர்ந்த தத்துவங்களை உலகத்தில் ஒரு மார்க்கம் முன்வைக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் முன்வைக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் மட்டுமே என்ன செய்யப்படும் உண்மையான மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற மார்க்கம் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, உலகத்திற்கு போதனை செய்கிறது. எனவேதான் இந்த வசனத்தில் யா அய்யுஹன் நாஸ், முஸ்லிம்களே என்று சொல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற மனித படைப்புகளே நீங்கள் இறைவனாக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவரை மட்டும்தான் நீங்கள் இறைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே. காலமெல்லாம் சத்திய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொண்டு வந்த, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்த சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தை மட்டும் பின்பற்றி ஈமானோடு வாழ்ந்து இருப்பதற்குண்டான ஒரு தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இவ்வளவு நேரம் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரியாதைக்குரிய ஷேக் அவர்களுக்கும் நாம் பார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு